ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது என்ன காய்ன்னு. இருந்தாலும் சிலவங்களுக்கு தெரியாமல் இருந்துடக்கூடாதுல்ல, அதனால சொல்கிறேன். இதுதான் புளிச்சங்காய். புளிச்சங்காய் வந்து எனக்கு கூடால வேலை பார்க்குற மேம் ஒருத்தங்க தந்தாங்க. தந்து வந்து ஊறுகாய் போடுங்க நல்லாயிருக்கும், இல்லைனா மீன் குழம்புல போடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு 2-3 நாளாக எனது போட டைம் இல்லை. அப்புறம் வந்து இதுதான் சொன்னாங்க, புளிச்சங்காயை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாலுமே அதனோட தன்மை மாறிடும், அதாவது ஐயமாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ட்ரை பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா உண்மையிலே அவங்க சொன்னது மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் வந்து நாசாயிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு மீதி காயெல்லாம் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு சரி குட்டி குட்டியாக கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண தொடங்கியாச்சு. புளிச்சங்காயை வாயில் வைக்கவே முடியாது, அவ்வளோ புளிப்பாக இருக்கும். இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணினதும் இல்லை ஊறுகாய் வைக்க. சரி வச்சா எப்படி இருக்குமோ தெரியலையே அப்படிங்கிற ஒரு டவுட்லேயே தான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரி எப்படி செய்யலான்னு பார்க்கலான்னு பாருங்கள். முதல்ல வந்து புளிச்சங்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணேன். ரவுண்டாக நான் கட் பண்ணியிருக்கேன். சிலவங்க வந்து நீளமாக கட் பண்ணியிருந்தாங்க. எப்படினாலும் கட் பண்ணிக்கிடலான்னு நினைக்கேன், தெரியலை. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்ச உடனே என்ன பண்ணணுன்னா வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, காயப்பொடி போட்டு அது கலர் மாறின உடனே புளிச்சங்காயும் உள்ளே போட்டு நல்லா கிண்டிட்டு அதுக்கு கூடால பச்சை மிளகாயும் வெட்டி போட்டிருந்தேன். அது நல்லா கொஞ்சம் கலர் மாறி சேஞ்ச் ஆகி வரும்போது முதல்ல என்ன பண்ணியிருந்தேன்னா கடுகும் வெந்தயத்தையும் தனியாக ஒரு பாத்திரத்தில் வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.